Hi guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ Festive season வருது அப்படின்றனால நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு பிரைட்டா வெச்சுக்கிறதுக்கான ஒரு ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First வந்து ஒரு மெயின் ingredient வந்து நம்ம மேக் பண்ணிக்க போறோம். அதுக்கு என்னலாம் யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து half potato வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிறேன். சோ potato வந்து மெயினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் pigmentation, darkness இதெல்லாம் வந்து நல்லா clear பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நீங்க மிக்ஸில கூட வந்து நல்லா அரைச்சுக்கலாம். சோ இது வந்து வாட்டர் கண்டென்ட் லைட்டா இருக்கும் அப்படின்றனால நான் இந்த மாதிரி கிரேட் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். So பாதி வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ingredient வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ, ஒரு சின்னதா இருந்தா கூட பரவாயில்லை. சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. சோ டொமேட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கண்டென்ட் தான். இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணோம் அப்படினு சொன்னா நம்ம மிக்ஸில அரைக்கிறதுக்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டொமேட்டோ நான் நல்லா கிரேட் பண்ணிட்டேன். சோ இந்த ரெண்டு ingredientமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குட்டி பவுல்ல வந்து ஃபுல்லாவே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்படி பண்ணும்போது அதுல இருக்க வாட்டர் எல்லாமே நமக்கு வரும். சோ வாட்டர் in case ரொம்ப கம்மியா வந்துச்சு அப்படினா கூட கொஞ்சமா வந்து வாட்டர்ல mix பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து கொஞ்சம் நல்ல நிறைய வாட்டர் வந்து வரும். டொமேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்டாவும் க்ளோயிங்காவும் வெச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ரெண்டு ingredientமே mix பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவான ஒரு ingredient-ஆ இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சமா வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து எடுத்துக்கிறேன். சோ ரைஸ் ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா ரொம்பவே ஷைனிங்கா வந்து ஃபீல் இருக்கும். சோ இதுல mix பண்றதுக்கு இந்த டொமேட்டோ and potato juice வந்து நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வாட்டரியாவும் ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது. கொஞ்சம் நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்க்ரப் பண்ற மாதிரியா ஒரு டெக்ஸ்சர் இருந்துச்சுனா போதும். சோ நான் வீடியோல காட்டுற மாதிரி டெக்ஸ்சர் நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். சோ இது பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக் பண்ண இந்த பொட்டேட்டோ and டொமேட்டோ ஜூஸ் வந்து கொஞ்சமா எடுத்து நம்ம ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கலாம். சோ இப்படி நீங்க பண்ணலனா நார்மல் வாட்டர் கூட நீங்க வந்து ஃபேஸை நல்லா வெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்ல ஏதாவது வந்து ஹீட் பாயில்ஸ் இல்லனா வந்து black heads, white heads இதெல்லாம் இருந்துச்சுனா ஓரளவுக்கு நம்ம ஸ்கின்ல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 2 to 3 minutes நல்லா ஜென்டிலா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஹார்ஷா வந்து ஃபீல் ஆகும். மெயினா வந்து நோஸ் ஏரியாலயும் மவுத் சுத்தியும் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஏனா அந்த ஏரியால தான் நமக்கு வந்து இந்த white heads எல்லாமே ஃபார்ம் ஆகும். சோ நான் 2 to 3 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுறேன் ஃபேஸை. ஸ்கின் தொட்டு பார்க்கும்போது நல்லாவே ஷைனிங்கா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஜெல். இது வந்து மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக வந்து மேக் பண்ணலாம். நீங்க எந்த ஆலிவேரா ஜெல் வேணாலுமே 1 ஸ்பூன் வந்து எடுத்துட்டு நம்ம அந்த மேக் பண்ணிருந்தோம்ல டொமேட்டோ and potato juice இத வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஒரு நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். சோ இத வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஏதாவது மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து ஜெல் மாதிரி தான் இருக்கணும், வாட்டரியா ஆயிடக்கூடாது. ஸோ இதை வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு என்ன மசாஜ் தெரியுமோ அந்த மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வீடியோ காட்டுற மசாஜ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தா மாதிரி நம்ம வந்து சர்க்குலர் மூமெண்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மசாஜ் வந்து நீங்கள் ஒவ்வொரு மசாஜும் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து இந்த சர்க்குலர் மூமெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அந்த எலாஸ்டிசிட்டிலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மேலே பார்த்தா மாதிரி நல்லா சர்க்குலர் மூமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த ஃபுல் மசாஜும் நீங்கள் ஒரு 5 minutes பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக வந்து பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வீடியோவில் வந்து ஸ்பீடாக தெரிஞ்சுன்னா நான் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். பட் ஸ்லோவாக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடக்கிட்டு சேம் சர்க்குலர் மூமெண்ட் வந்து ஃபோர்ஹெட்லேருந்து சின்ன ஏரியா வரைக்குமே வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இந்த மசாஜுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4 or 5 கவுண்ட் வந்து பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு இந்த 2 ஃபிங்கர் வச்சுட்டு அந்த கீழே அந்த சின்ன ஏரியாவிலேருந்து அந்த ஃபோர்ஹெட் வரைக்கும் வந்து வைக்கிற மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து சேம் இந்த சர்க்குலர் மூமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்ம வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த சின்ன ஏரியாவில் அந்த போன் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மேலே வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ஐ மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் தர அளவுக்கு நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 minutes ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம ஜெல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 10 minutes அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த மெத்தட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். ஆல்சோ ஒரு விசிபிளான ஒரு க்ளோனஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் கிராம் ஃப்ளோர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சேம் அந்த பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து சேம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஆல்சோ நம்ம டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தடுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஏதாவது ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு பிஃபோர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக பிரைட்னஸாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் அந்த ஒரு பொட்டேட்டோ இல்லை டொமேட்டோ ஜூஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்குள்ளே இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு குக்கும்பர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேரட் ஜூஸ் எது வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸ் சீரியஸாகவே நல்லாவே ஒரு பிரைட்னஸாக வந்து ஃபீல் ஆகி இருந்துச்சு. ஆல்சோ டேன் இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் அப்படியே விட்டுறாமல் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமாயத்தோட பாய் பாய் பிளெமிஷஸ் ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி பம்பிங் டைப் தான். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிக்மெண்டேஷன் அண்ட் ஃபேஸில் இருக்க டேன், பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஈவனாக வந்து ஆக்கிடும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப திக்காக ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம்லேயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மாமாயத்தில் ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணிக்காமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் mamayat.in ஒரு ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்பிளேல தெரியுற கூப்பன் கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எப்போல்லாம் அவங்க வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட நேமில் வந்து ஒரு ட்ரீயை வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே இவங்க வந்து 1 மில்லியன் ட்ரீயை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட எய்மே. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமாயத்தோட இந்த ஒரு பாய் பாய் டார்க் சர்க்கிள் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக டார்க் சர்க்கிள் எனக்கு விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது இந்த மாதிரி டியூப் ஃபார்முலாவில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காமிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் ப்ராடக்ட் நம்ம ஐக்கு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. ஸோ மாமாயத் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மாமாயத் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நியர்பை ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டர் ஐ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம் நான் வந்து டே டைம்லேயும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நிறைய ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம், எடிட் பண்ண போகிறோம் அப்படின்ற டைமில் டே டைமில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கின் சப்லாக நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இந்த பொங்கல் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவ் டைமில் கூட இந்த ஸ்கின் கேரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.